குட் மார்னிங் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம வந்து சேலம் வந்திருக்கிறோம். சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மிஷின் வந்து நம்ம சர்வீஸ் எப்போவுமே வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கூப்பிடுவாங்க சர்வீஸ்க்கு. எல்லா மிஷினும் பார்த்திங்கன்னா நான் பிரித்து வச்சுருக்கிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பிளேட்டு, நீடில் பிளேட்டு எல்லாமே கழட்டி பிரித்து வச்சுருக்கிறேன். இந்த 10 மிஷினை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம். கரெக்டாக 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவோம். பரவாயில்ல, இப்போ வந்து ஓட்டம் கம்மி. இப்போ இடம் வந்து மாற்ற போகிறாங்களா, எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு 10 மிஷின் போடுறாங்க. இதே இடத்துல இன்னொரு 10 மிஷின் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக போட போகிறாங்க. அதுக்காக நான் பார்த்திங்கன்னா என்னென்ன பிரித்து வச்சுக்கணுன்னு பார்த்தீங்களா, மிஷினை வந்து சேஃப்டியாக கால் கீழே வச்சு அழுத்திட்டு சாய்ச்சிட்டு உள்ளே இருக்கிற ஸ்பேர்ஸ் எல்லாம் கட்டிடுவேன். கைடு, அதுக்கப்புறம் பிளேட் ஸ்க்ரூ, ஃபேஸ் பிளேட். ஏன்னா இங்கே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் எடுக்கணும், க்ளீன், உள்ளே இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே க்ளீன் பண்ணணும். கிட்டத்தட்ட 10 மிஷின் நம்ம பார்த்திங்கன்னா மொத்தம் 10 மிஷின் வந்து நானே சர்வீஸ் பண்ண போகிறேன். ஃபுல்லாகவே வந்து பிரிச்சுட்டு இந்த ஆயில் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போனால் இன்னொரு 10 மிஷின் போட்டுட்டு அங்கே ஒரு யூனிட் மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இங்கே இருக்கிற நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 டீம் வந்திருக்கிறாங்க. மொத்தம் எவ்வளோ பேர்னா வந்திருந்தாங்க? 210 பேர். ஒரு வருஷத்து 2 வருஷத்துலையாண்ணா? 2 வருஷத்துலையா? 2.25 வருஷத்தில் 210 பேர் ட்ரைனிங் ஆகி போயிட்டாங்க நம்ம கையில் இருந்து. சேலம் எடப்பாடி ஐயா வந்து நமக்கு வந்து நல்லா ஒரு ஹெல்ப் ஸ்கீம் கொடுத்தாங்க. அதில் வந்து கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் டைலர் ஆகிருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபண்ட்ஸ் வரும். அங்கேருந்து நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. சிசர்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்குன்னு தனியாக ரேக் இருக்குது. மொத்தம் 10 மிஷினுக்கு 10 ரேக்கு வரும்போது அவங்க எல்லா திங்ஸ் எல்லாமே உள்ளே வச்சுட்டு அவங்களும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி. எங்களோட ஒர்க்கு என்னென்னு பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன பிரச்சனை இருக்கோ ஆயில் எல்லாம் ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணி மிஷினை வந்து புதுசாக வச்சுக்கணும். இப்போ எல்லா மிஷினும் பார்த்திங்கன்னா தெரியும், கவர் மட்டும் எல்லாம் கவர் போட்டு மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க, பக்காவாக இருக்கும். ஆனால் மிஷினை பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும். டஸ்ட்டெல்லாம் மட்டும் க்ளீன் பண்ண எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும். மிஷின் அப்பப்போ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது டஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணினே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தண்ணி ஐட்டம் மேலே இருக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறா, அது தெரியுதா ரவுண்டாக, அதனால் அது மாதிரி பிரச்சனை. அதனால் வாட்டர் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக வச்சுக்கணும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நான் ஒன்றா வந்து இப்போ ஆயில் ட்ரை பண்ண போகிறேன். அது தேவையானது வந்து பார்த்திங்கன்னா மக்கு, அது கூட என்கிட்ட வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த மக்கு தேவைப்படும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல டஸ்ட்டு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மக்கு இந்த வந்து இதை வந்து மேலே வச்சுப்போம். மேலே வச்சுட்டு ஈஸியாக ஊற்றுறதுக்காக ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணி இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிப்போம். நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஒரு வாட்டி. இப்போ இந்த ஆயில் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துப்பேன். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து மிஷின் வாங்கும்போதே அதில் வந்துடும். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதிலே வந்துடும். மிஷின்லாம் ஆன் பண்ணக்கூடாது, மிஷின் ஆஃபில் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மேக்னெட்டை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற இந்த மேக்னெட்டை, ரவுண்ட் மேக்னெட்டை எடுத்துகிட்டு எங்கேனாச்சும் ஒரு இடத்துல ஸ்பேஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஓரத்தில் ஒட்டிக்கோங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நடுவில் ஸ்க்ரூ ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரூவெல்லாம் ஸ்க்ரூ ட்ரைவர் உள்ளே வச்சுட்டு திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதான், லூஸ் ஆகிடுச்சு. ஃபுல்லாக கட்டிட்டாதீங்க, கீழே வந்து மக்கு வைக்கணும். இந்த மக்கை எடுத்துகிட்டு அடியில் வைக்கணும். கரெக்டாக வச்சுட்டு இப்போ வந்து பாருங்கள், நான் லூஸ் பண்ணிவிட்டு பார்க்க போகிறேன் கரெக்டாக உள்ளே ஊற்றிட்டான்ட்டு. இந்த ஸ்க்ரூவை வந்து கையில் லூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக சென்டர் ஆஃப் வந்து ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி ஆயில் மொத்தம் கீழே வரும். மொத்தம் ஆயில் கீழே வந்தோன்னே ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்த மிஷினுக்குள்ளே போயிடலாம். அதை மட்டும் 2 ஜக்கு இருந்தால் பண்ணிக்கலாம், ஒரு ஜக்கு தான் இருக்குது. அதனால் ஒன்றா மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ஊற்றியாச்சு. ஆயில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை. துடைக்கணும், இந்த டேங்க்கை ஃபுல்லாக துடைக்கணும். இங்கே இருக்கிற அந்த டஸ்ட்ஸ் எல்லாம் ஃபுல் ஆயில் உள்ள இருக்கிறதா எடுத்துகிட்டு டேங்க்கெல்லாம் துடைச்சிடணும். துடைச்சிட்டோன்னா நம்ம ஒர்க்கு
இப்போ ஆனால் இப்போ போகிறது எந்த ஏரியாண்ணா மாறுது? இப்போ போகிறது அங்கம்மா காலனியா? சேலத்தில் அங்கம்மா காலனிக்கு போகுது. அங்கம்மா காலனியில் என்ன ஏரியாண்ணா? பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட்லையா? புது பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் இந்த அப்படியே இந்த இங்கே இருக்கிற இந்த ட்ரைனிங் சென்டர் அங்கே போகுது. ஃபுல்லாகவே இந்த 10 மிஷின் போகும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 10 மிஷின் ஆட் ஆக போகுதாங்க. பெரிய யூனிட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இனிமேல் நம்ம பண்ண போகிறது ட்ரைனிங் இல்லை, இப்போது தைக்க போகிறது ஃபுல் அண்ட் கார்மெண்ட்ஸ் ஒர்க்கில் டேரெக்டாக இறங்கிடும். கற்றுக்கின பசங்க எல்லாமே கண்டிப்பாக வாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஆஃபர்ஸ் இருக்குது. நல்லா கற்றுக்கினவங்கெல்லாம் வந்தீங்கன்னா ஒரு கார்மெண்ட்ஸ் மாதிரி வச்சு தருவார். அப்போ நம்ம வந்து இங்கேயே ட்ரைனிங் எடுத்தாச்சா. இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு துடைக்க போகிறேன். உள்ள இந்த மாதிரி ஒரு பனியன் கிளாத் வேஸ்ட் எடுத்து ஓகேவா, உள்ளே போட்டுக்குங்க. உள்ளே போட்டு தொடங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு பனியன் கிளாத்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் அதிகமாக இல்லை. இது முடிச்சுட்டு இதை இங்கே இந்த இடத்துல இருக்க டஸ்ட்டு ஃபஸ்ட்டு கையில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே எதாவது டஸ்ட் இருக்கா பார்க்குங்க. இது உள்ளே இருக்க டஸ்ட்டுக்கு தான் நாங்கள் அந்த ப்ரஷ்ஷு வாங்கி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி பழைய ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு இந்த பல்லு அடையில, இந்த ஷர்ட்டில் அடையில, அப்புறம் ஸ்டாப்பர் இடையில இந்த மிஷினை வந்து நிமித்துக்கணும். மிஷினை இப்போ நிமித்த போகணும். மிஷினை வந்து ஸ்டாண்ட் பையில் வச்சுக்கணும். ஸ்டாண்ட் பையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடச்சா அது கொஞ்சம் கிளியர் ஆகும். இது வரும். ஸ்டாண்ட் பை பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு இதுக்கு இடையில ஊதி நம்ம டஸ்ட்டை வந்து வெளியில் எடுக்கணும். முடிஞ்சால் ப்ளோயர் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஃபுல்லாகவே அடித்து எடுத்துடலாம். ஆனால் இந்த ஸ்க்ரூலாம் பறந்துடாமல் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும் இடத்துல. ஓகே, இப்போ இந்த டஸ்ட்டை எடுத்துகிட்டு நம்ம டஸ்ட்பினில் போட்டுக்கலாம். இப்போ ஆயில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. அந்த ஆயில் எடுத்துகிட்டு வந்து நம்ம கேன் தனியாக வச்சுருக்கோம். 5 லிட்டர் கேனு அதில் ஃபில் பண்ணி வச்சுப்போம். இப்போ நான் இங்கே எல்லாம் பார்த்துட்டு டஸ்ட்டு இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே எதாவது டஸ்ட் இருக்கான்னு பார்க்குறேன். இதுக்குள்ளே ஒரு டஸ்ட்டை ப்ரஷ் வச்சு எடுக்கிறோம். ஃபுல்லாக ஊதி எடுக்கிறோம். வேறு எங்கேனாச்சும் ரெஸ்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஏரியாலாம் ரெஸ்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி ரெஸ்ட் ஆகிருந்தால் அது துடைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோ பாருங்கள், ரெஸ்ட்டு தெரியுதா? இந்த டார்க் கலரில் இருக்கு பாருங்கள் புல்லு, இது ரெஸ்ட்டு தான். இது துரு பிடிக்கிறது வந்து சகஜம். அதனால் நம்ம துடைக்கையெல்லாம் நல்லா துடைச்சிக்கிறோம். இந்த ஏரியாலாம் நல்லா துடைச்சிட்டு ஆயில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து இந்த பிளேட்டை வந்து துடைக்கணும். இது பாருங்கள், இந்த பிளேட்டை ப்ரஷ்ஷை வச்சு இப்படி க்ளீன் பண்ணணும். இதை பண்ணிவிட்டு துடைச்சிக்கோங்க. அப்புறம் இந்த பிளேட்டை வந்து கை வச்சு பார்க்கணும், பெண்டாக இருக்கான்னு பார்க்கணும். உள்ளே அப்படி பெண்டாக இருந்தால் அது போடக்கூடாது. இது வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. ஊசி இது மேலே ஹோல்ஸு பார்க்கணும், அது அடிப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். எதுவும் அடிப்படலை அப்படின்னா ஓகே, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு பாருங்கள். பிளேட்டு ஃப்ளாட் பார்க்கும்போது ஃப்ளாட்டாக இருக்கும். இது உள்ளே குழி இருக்கக்கூடாது. துணி வந்து மூவ் ஆகாது. இதுவும் மெயினாக பார்க்கணும். இப்போ நான் இந்த பிளேட்டை வந்து போட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பல்லு வந்து நம்ம செக் பண்ணுறோம் கையை வச்சு. நல்லா ஷார்ப்பாக இருக்குது. அப்போ தான் துணி வந்து நச்சு இழுக்கும் ஃபுல்லாக நசுக்கி. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பிளேட்டை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த 2 ஸ்க்ரூவை வந்து மாட்டிடுறது வருங்க. 2 ஸ்க்ரூ இருக்குது. 1 இங்கே 2. இது பொறுமையாக பண்ணுங்கள். ஸ்க்ரூ எதுவும் மிஸ் பண்ணாதீங்க, ராங் த்ரெட்டு போட்டுறாதீங்க. எக்காந்து கொண்டும் இந்த நீடில் ஸ்க்ரூ மட்டும் கழட்டிடாதீங்க. நிறைய பேர் ஊசி கழட்டுறேன்ட்டு நீடில் ஸ்க்ரூ ஃபுல்லாக கழட்டிடுறீங்க. அது மாதிரி கழட்டிட்டா மறுபடியும் போடுச்சு ராங் த்ரெட்டு போயிடும். ராங் த்ரெட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பாரே மாற்ற வேண்டிய அளவுக்கு வந்துடுது. நீடில் பார் இது பேர் வந்து நீடில் பார். அந்த பார் தான் இப்போ பாரில் வந்து நீங்கள் மாட்டும் போது அது பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் சொல்கிறது. ஓகே, இப்போ நான் இப்போ க்ளோஸ்அப்பில் வச்சுக்கிறேன். ஃபுல்லாக டைட் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இடம் மாறும்போது நீங்கள் எல்லாமே வந்து டைலரிங் கற்றுக்கணவங்க தயவுசெய்து
கான்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கார்மெண்ட்ஸ் ஓப்பன் ஆரம்பிச்சு அங்கே போய் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். டீம் வந்து சேலத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் மாதிரி ஆரம்பித்து ஒரு பெரிய லெவலில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இன்னும் வந்து நம்மக்கிட்ட கற்றுக்கணவங்க வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாயிண்ட் ஆகிடுங்க. அங்கேயே வந்து பீஸ் ரேட்டில் தர மாதிரி பேசியிருக்கிறாங்க. மிஷின் வேலை கற்றுக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நான் அதை க்ளீன் பண்ணிவிட்டு இதுலேருந்து இந்த ஃபேஸ் பிளேட் எடுத்துகிட்டு இது ஸ்க்ரூ கையில் வச்சுட்டு இதை அப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும். நம்ம உள்ளே க்ளீன் பண்ணிட்டு பிறகு இதை எடுத்துகிட்டு ஸ்க்ரூ ஒவ்வொன்றும் போடணும். பொறுமையாக போடுங்க, அர்ஜென்ட்டாக இல்லை. நமக்கு நிறைய நேரம் இருக்குது. அப்போது ஸ்பெஷல் டூல்ஸ் ட்ரில் மிஷின்லாம் வச்சு ஒர்க் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த அளவுக்கு தேவையில்ல. 10 மிஷின் தானே, ஒரு 100 மிஷின் அந்த மாதிரி தான் ட்ரில் மிஷின் போட்டு கரகரன்னு கைட்டுருவோம். 10 மிஷினால் இப்போ சரி இருக்கிற போது பார்த்துடலாம். கொல்லிமலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக சேலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதாவது சுற்றுலாத்தலம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஏற்காடு நிறைய இருக்குது. நான் வரப்போ எப்போ வந்தாலும் நான் வந்து ஏற்காடு போய் சுற்றி பார்ப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொல்லிமலை வந்து போய் சுற்றி பார்ப்பேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆகாய நீர்வீழ்ச்சின்னு ஒரு வீழ்ச்சி இருக்குது. இங்கே கொல்லிமலையிலும் ஃபால்ஸ் இருக்குது. ஆனால் கொல்லிமலை இஸ் டோட்டலி ரிஸ்க்கு. போகலாம், பார்த்து இறங்கணும், பார்த்து வரணும், உஷாராக இருக்கணும். அந்த இடத்துல உயிர் சேதம் நிறையா இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் இங்கே சுற்றுலாத்தலம் வரவங்க கொஞ்சம் வந்து கொல்லிமலை போகும்போது கொஞ்சம் உஷாராக போங்க. அந்த இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் வந்து அந்த கல்லில் பாறையில் இறங்கும்போது உஷாராக நிறைய உயிர் சேதம் இருக்குது. கால் வழுக்கிட்டோன்னா நேரம் மண்டையில் தான் அடிப்படும். அதனால சொல்கிறேன். மற்றபடி உடம்புலாம் காயம் இருக்காது. தலையில் அடிபட்டுச்சுன்னா உயிர் சேதம் வரும். அதனால சொல்கிறேன். ஹீல்ஸு இதிலெல்லாம் ஏறும்போது நம்ம கொஞ்சம் உஷாராக போங்க. வழுக்கிற இடம் இருந்தால் போகாது. இப்போ மிஷின் ரெடி ஆகிடுச்சு, பக்காவாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் மிஷின் சர்வீஸ் பண்ணனா கூட என்னை கான்டாக்ட் பண்ணால் கூட உங்கள் கார்மெண்ட்ஸில் இருக்கிற மிஷின் நாங்கள் சர்வீஸ் பண்ணி தரோம். ஒரு மிஷினுக்கு சர்வீஸ் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 550 வாங்குகிறோம். அந்த மாதிரி இங்கே டோட்டல் மிஷின்ஸ் பாருங்கள் எவ்வளோ மிஷின்ஸ் இருக்குன்ட்டு. இந்த எல்லா மிஷினும் நான் இப்போ சர்வீஸ் பண்ணிட்டேன். இது நாங்கள் ஆன் பண்ணி எப்படி இருக்க ரன்னிங் மட்டும் செக் பண்ணிப்போம். அதுக்கு ப்ளக்கெல்லாம் சூப்பராக அவங்களே ரெடி பண்ணிக்கிறாங்க பாருங்கள். சைடில் இவ்வளோ அழகாக இதில் ஸ்க்ரூ போட்டு ஃபுல்லாக இங்கே பாக்ஸ் ரெடி பண்ணிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. அவங்களோட இதில் வச்சு ஐடியா பண்ணி சாரோட செட்டிங்ஸில் இருக்குது. எப்போது பார்த்திங்கன்னா சார் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இத்தனை மிஷினும் வந்து சார் மெயின்டைன். சார் உங்கள் நேம் சார்? முருகேசன் சார். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இவ்வளோ பேர் 200 எவ்வளோ பேர் சொன்னீங்க? 210 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து கூட வந்து இவர் தான் ஹெல்ப் பண்ணார். கிட்டத்தட்ட எடப்பாடி ஐயாவுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி எனக்கு தெரிஞ்சு. அவருக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டாக இருக்கிறார். இல்லைன்னா நீங்கள் எத்தனை வருஷமாக இதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா? இந்த கிளாஸ் 2.25 வருஷம் முடிஞ்சிருச்சு. 2.25 வருஷம் முடிஞ்சு 210 பேர் ட்ரைனிங் ஆகி போயாச்சு. 3 மாதம் ட்ரைனிங். ஓகே. இப்போ போகிறது வந்து அடுத்த இடம் வந்து கார்மெண்ட்ஸாக போகுது. பீஸ் ரேட்டுக்கு போகுது. ஓகே. எக்ஸ்ட்ரா மிஷின் வாங்கி போட போகிறாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பார்த்தீங்களா கற்றுக்கிறதுக்காக வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலி இதோட ஸ்பீடு எவ்வளோ தெரியுமா? 100 தான் வச்சுருக்காங்க. இதோட ஸ்பீடு வந்து மொத்தம் 400 இருக்குது. நம்ம 400 வச்சு அடித்தோம் அப்படின்னா மிஷின் வந்து 400 வைக்கிறோம். சரி 350. ஆயில் இல்லை, அதனால் ஓட்டலாம். ஓகே. ஆயில் ஊற்றலை, அதனால் ஆயில் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஸ்பீட் மட்டும் பார்த்துட்டு நாய்ஸ் ஏதாச்சும் இருக்கா பார்க்குறோம். நாய்ஸ் எதுவும் இல்லை, கிளியராக இருக்குது. ஷட்டில் நாய்ஸ் இல்லை. ஷட்டில் நாய்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது. பாபின் வாயின்ட்ரு செக் பண்ணுறோம். பாபின் வாயின்ட்ரு ஓகே. அப்புறம் ஷட்டில் நாய்ஸ் இல்லாமல் கரெக்டாக கிளியராக இருக்குது. ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு மிஷின் ஓகே.